ஹாய் ஸ்குவாட். நைட் ஒரு 11 மணிக்கே வந்து விடாமுயற்சி டீசர் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலுக்கு விட்டுருந்தாங்க. ஸோ நானும் அதை வந்து பார்க்கவே இல்லை. மார்னிங் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி சொன்னப்பறம் தான் வந்து இந்த மாதிரி விடாமுயற்சி டீசர் வந்திருக்குன்னே தெரியும். ஸோ டீசர் பார்த்ததுமே வந்து எனக்கு பயங்கரமாக பிடிச்சிட்டுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக்ஸுமே இல்லை. அண்ட் அனியோடைய பிஜிஎம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ எப்பயுமே தலை அஜித் படத்தோடைய டீசர் வந்து எப்பயுமே டைலாக்ஸ் தெரியும். அண்ட் எப்பயுமே மோஸ்ட்லி தலை அஜித்தோடைய ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா கமர்ஷியல் ஃபார்மேட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த படம் முழுக்க கண்டென்ட் வைஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த படத்தை பற்றி நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் பேசிட்டாங்க. ஸோ அதனாலேயே இந்த டீசர் வந்து யாருமே எதுவுமே பேசல. பட் ஆனால் அதில் ஒரு கோட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷனான கோட்ஸ். எல்லாருமே உங்களை கைவிட்டாலுமே வந்து நீங்கள் உங்களை நம்பணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ தலை அஜித்தை பற்றின ஒரு சின்ன அப்டேட் வந்தாலுமே அது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷனான ஒரு கோட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து விடாமுயற்சி டீசர் பார்த்ததுல எனக்கு வந்து செம்ம சூப்பர். ஸோ பொங்கல் 2025 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தலை பொங்கல் வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி குட் பேட் அக்லி வந்து தள்ளி போயிடும். ஸோ விடாமுயற்சி டீசர் பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். சன் டிவி லிங்க்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தவங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.